வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது இந்தியாவின் பீகார் பிரதேசத்தில் பலவகை ஊழியங்களுக்காக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் தேவ ஊழியரான சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை. வணக்கம் பிரதர். வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். நோர்வே தேசத்தில் உங்களை நாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சோத்ரம். உங்களுடைய ஊழியங்களை பற்றி நீங்கள் பல வகையான ஊழியங்களை செய்து வருகிறீர்கள். உங்களுடைய ஊழியங்களை பற்றி சுருக்கமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? பீகாரை மையமாக கொண்டு வட இந்தியாவிலே நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். நேபாள நாட்டிலேயும் ஊழியத்தை செய்து வருகிறோம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, நான் பீகாருக்கு 1972 வருடம் போகும்போது கிறிஸ்துவின் வாசனை பூரணமாக அந்த பகுதிகளில் இல்லாமல் இருந்தபடியினாலே சுவிசேஷத்தை அறிவித்து பல விதங்களிலே எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அறிவித்து சபைகளை ஸ்தாபிப்பது எங்களுடைய முதலாவது ஊழியம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடையாக இருந்த காரியம் முதலது அறியாமை. ஏனென்றால் எழுத படிக்க தெரியாதவர்கள் ஏராளமாக, கிட்டத்தட்ட 82% இருந்தார்கள். போதாக்குறைக்கு ஏராளமான மொழிகள் இருந்தன. ஆகையினால் அது ஒரு பெரிய தடையாக இருந்தது. இயேசு என்றால் யார் என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவத்தையோ கிறிஸ்தவனையோ பார்த்திராத மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டியதனால படக்காட்சிகள் மூலமாக, பலவிதமான முறைகள் மூலமாக இளைய தலைமுறை சந்திக்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் மத்தியில், பல மதத்தினர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்வதற்கு பல முறைகளை நாங்கள் கையாண்டு அதனுடைய கனிகளை தக்க வைப்பதற்காக சபைகளை ஸ்தாபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குட்பட்டு முதல் காரியத்தை செய்தோம். ஆனாலும் எத்தனை ஊழியர்களை கொண்டு போனாலும் அங்கே ஊழியங்களை விரிவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால எங்களுக்கு தந்த அறுவடையே அறுவடையாளர்களாக மாற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருந்தபடியினாலே அவர்களை பயிற்சிப்பிக்கிற பெரிய பயிற்சிக்கான காரியங்களை வித்தியாசமான நிலைகளிலே செய்து வருகிறோம். 20 முறைகளிலே பயிற்சிகளை செய்து வருகிறோம். மூன்றாவதாக, அங்கே இருந்த மக்களுடைய படிப்பு நிலை மிகவும் மோசமாக இருந்தபடியினாலே கல்வி அறிவையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குட்பட்டதுபடியினாலே 120 பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்து பலவிதமான தொழிற்கல்வி, நர்சிங் ஸ்கூல் போன்றவைகளையும் உண்டாக்கி 25,000 மாணவர்களுக்கு கிறிஸ்துவோடு கூட கல்வியையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கல்வித்துறையை உண்டாக்கினோம். மருத்துவ ஊழியங்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தபடினாலே, ஜனங்களுக்கு மருத்துவம் தேவைப்பட்டபடினாலே ஆஸ்பத்திரி ஒன்று 150 படுக்கையோடு கட்டி பலவிதமான இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி அதன் மூலமாக மருத்துவ சேவையை தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு ஏற்பட்டது. அங்கே தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களினாலே அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு. பீகாரில் அடிக்கடி வெள்ளங்கள் வந்து அநேகரை கொண்டு போவது உண்டு. இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக அனாதையாக்கப்பட்டவர்கள், மீதமுள்ள போலியோவினாலே பாதிக்கப்பட்ட ஏராளமான பிள்ளைகள், வேசித்தனத்தினாலே அல்லது விபச்சாரிகளாக வாழ்ந்து தன்னுடைய தலைமுறையாக விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 2200 பிள்ளைகளுக்கு மேலே அவர்களை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டு ஊழியத்தை பல கோணங்களில் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு தேவனால் வழி நடத்தப்பட்டு இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து வருகிறோம். முடிந்த அளவுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற சபைகள் உலகமெங்கும் இருக்கிறபடியினாலே அவர்களுக்கும் எங்களுடைய பங்கு உண்டு என்பதை அறிந்து ஒரு எழுப்புதல் ஊழியத்தை செய்து வருகிறோம். இவைகளை தாங்குவதற்காக மீடியா மினிஸ்ட்ரியும் செய்து வருகிறோம். நீங்கள் ஏன் பீகார் பிரதேசத்தை உங்களுடைய ஊழியங்களுக்காக தெரிவு செய்தீர்கள்? நான் தெரிந்து கொள்ளவில்லை. பீகாரை மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று தான் அழைத்தார்கள் 70வது ஆண்டிலெல்லாம். அதற்கு சபையின் சரித்திரத்தில் எழுதி வைத்திருந்த காரியம் கிரேவ்யார்ட் ஆஃப் மிஷினரிஸ். ஏனென்றால் அங்கே மிஷினரிகள் போனவர்கள் கொல்லப்பட்டார்கள், அல்லது பல வருடங்கள் 30 வருடங்கள் 35 வருடங்கள் அவர்கள் ஊழியம் செய்தும் ஒரு பலனையும் காணாமல் மரித்து போனார்கள். ஆகையினாலே பீகாரை மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே தென்னிந்தியாவில் கம்பெனியிலே வேலை செய்து கொண்டு என்னுடைய நண்பர்களோடு கூட வட இந்தியாவுக்காக ஜெபிப்பது வழக்கம். அப்படி ஜெபிக்கிற ஒரு நாளிலே தேவன் பீகாரின் மேப்பை எனக்கு காண்பித்து பீகாருக்கு போய் என்று சொன்னபோது அது எளிதாக இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 20 மாதங்கள் என்னுடைய போராட்டத்திற்கு பின்பு தேவன் தெளிவாக தேதியை குறிப்பிட்டு இந்த நாளில் நீ போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி காண்பித்து என்னை இழுத்து கொண்டு போனார் என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே பீகாரை மையமாக கொண்டு ஊழியங்களை ஆரம்பித்தோம். உங்களுடைய ஊழிய ஆரம்ப கால கட்டத்தில் நீங்கள் புறஜாதி மக்கள், அதாவது வேறு மதத்தினரால் எதிர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நடக்கிற அனைத்து காரியங்களையும் நாங்கள் சந்தித்தோம் என்று சொல்லுவோம்.
ஏனென்றால் சுவிசேஷம் ஒரு இருளின் பகுதிக்கு போகும்போது அந்தகார சக்திகள் பல ரூபத்திலே பல விஷயங்களின் ஊடாக எதிர்ப்பது வழக்கம் தானே. முதலிலே அங்கே பீகார் தான் புத்த மதத்தினுடைய பிறப்பிடம். பீகார் தான் ஜைன மதத்தினுடைய பிறப்பிடம். பீகார் தான் சீக்கிய மதத்தை தீவிரவாதியாக மாற்றின குரு கோபிந்த் சிங்கினுடைய பிறப்பிடம். பீகார் தான் பலவிதமான காரியங்களின் பிறப்பிடமாக இருந்தபடினாலும், கங்கை பீகாரின் நடுவிலே கடந்து செல்வதனாலும் ஒரு பெரிய மத வெறி அங்கே இருந்தது உண்மை. ஆகையினாலே கிறிஸ்தவம் நுழையும் போது சில காரியங்கள் மாற்றங்கள் ஏற்படுகிறது. மக்களுடைய மனநிலையிலே, வாழ்க்கை நிலையிலே, நடைமுறையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறதை விரும்பாதவர்கள் அதை எதிர்க்க செய்வார்கள். கூடவே ஜாதி பிரச்சனை தலை ஆடிக்கொண்டிருந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் கிறிஸ்தவம் எல்லாரையும் ஒரே நிலைக்கு கொண்டு வரும் என்கிற காரியம் மேல் ஜாதியினருக்கு பிடிக்கவில்லை அல்லவா? அது ஒரு பக்கம். அதே மாதிரி தீவிர இந்து இயக்கங்கள் இருந்தன. கிறிஸ்தவம் உள்ள வரக்கூடாது, அது வெள்ளையர்களுடைய மார்க்கம் என்று சொன்னவர்கள் உண்டு. ஆக இப்படி தவறான எண்ணங்களின் நிமித்தம் எதிர்க்கப்பட்டோம். ஆகையினால அடிக்கப்பட்டோம், சிலர் கொல்லப்பட்டார்கள், சிலர் கைகால்களிலே மிகுந்த சேதத்தை அடைந்தார்கள். நானும் கூட தாக்கப்பட்டேன். இது எங்களுக்கு சர்வசாதாரணமாக நிகழ்ந்தது. உங்களுடைய ஊழியங்களில், அதாவது பிரசங்கங்களில், நீங்கள் பிற ஊழியக்காரரை நேரடியாகவோ அவருடைய குறைநிறைகளை நேரடியாகவோ அல்லது பெயர் குறிப்பிடுவதாக சில விமர்சனங்கள் இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? நான் தென்னகத்திற்கு போகும்போது, குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்போது, விசேஷமாக என்னுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்கள் ஏதோ ஒரு சபையிலே அங்கம் வகிக்கிறவர்கள் தான் வருகிறார்கள். ஏனென்றால் நான் ஒரு சுவிசேஷகனாக தமிழகத்துக்கு செல்வதில்லை. தமிழ் மக்கள் மத்தியிலே நான் சுவிசேஷகனாக வட இந்தியாவில் பணி செய்கிறேன். அங்கே சுவிசேஷத்தை சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறேன். அங்கே வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாதவைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் எடுத்து காட்டி தான் நான் அங்கேயும் பிரசங்கிக்கிறேன். ஆனால் சபைக்குள்ளே வரும்போது அல்லது சபையின் மக்கள் மத்தியிலே நான் பேச வரும்போது சபை மணவாட்டி என்பதை மனதில் கொண்டு தான் நான் பேசுகிறேன். இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் சபை. ஆகையினாலே மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு சபையிலே ஊழியம் செய்கிற எல்லா ஊழியருக்கும், அவர் அப்போஸ்தலராக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், சுவிசேஷகராக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், மேய்ப்பனாக இருந்தாலும், அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு என்பதை நான் உணர்ந்திருக்கிறபடியினாலே அந்த சபையை கெடுக்க வருகிற எந்த காரியத்தையும் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு. ஒரு மணவாட்டியை யாராவது பிடித்து வழியிலே அவளை மானக்கேடு படுத்தவோ அல்லது அவளுடைய சேலையை உரிந்து விடவோ பார்த்து கொண்டு ஒருவன் இருக்கிறது முடியாத காரியம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற காரியங்களை நான் சுட்டி காட்டி இது வேதத்துக்கு ஒவ்வாதது, இதை இப்போ செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாள் என்று சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் உண்டாகிறது. அது பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கொரிந்துவுக்கு எழுதுகிறார். அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கிறார். கள்ள உபதேசங்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியர்கள் என்று அவர்களை விமர்சிக்கிறார். இயேசு அடையாளம் காட்டி கொடுத்தார். பரிசேயருடைய காரியங்களை காட்டி கொடுத்தார், வேதபாரர்களுடைய காரியங்களை காட்டி கொடுத்தார். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்து நாம் மக்கள் சரிந்து விடாதபடி, சறுக்கி விடாதபடி தடுக்க வேண்டியது நம்முடைய பெரிய பொறுப்பு. அந்த பாரத்தோடு தான் அதை செய்கிறேன் ஒழிய ஏதோ ஒரு ஊழியத்தை தாக்கிவிட்டு அதனால் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செய்யவில்லை. அநேக நேரங்களில் நான் பெயரை குறிப்பிடுவதில்லை. சில வேளைகளில் தேவைப்படும் போது பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் உண்டாகிறது. ஏனென்றால் ஜனங்கள், தமிழ் ஜனங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஹீரோ வர்ஷிப், அது அவருடைய இரத்தத்தில் ஊறி போன ஒன்று. சின்ன ஒரு காரியம் செய்தாலும் அவரை பெரிதாக பாராட்டுகிறது தமிழ் மக்களுடைய வழக்கம். ஆகையினாலே ஒரு ஊழியன் தவறு செய்து கொண்டே வருகிறான், தவறு செய்த வைக்கிறான். அப்படிப்பட்ட ஊழியனை போற்றி பாடும்போது அந்த ஊழியனுடைய பெயரையும் சொல்லி காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது. பவுல் சொல்லவில்லையா, இம்னே குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்கள் விசுவாச கப்பலை கவிழ்த்து விடுவார்கள் என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் தெளிவாக எழுதுகிறாரே. ஆகையினாலே அது ஒரு தனிப்பட்ட மனிதன்களினாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் வாசித்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது போல என்னுடைய பணியை நான் செய்கிறேன் என்று நான் பூரணமாக நம்புகிறேன். இப்போ ஒரு சில இந்த காலகட்டத்தில் சில ஊழியக்காரர்களுடைய குறை நிறைகள், குற்றச்சாட்டுகள் என்பன மீடியாக்களில் வர ஆரம்பித்து விட்டது. அதாவது அவர் சரியோ தவறோ மீடியாக்கள் வெளிவருகிறதுனால புற மத மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய நாமம் மட்டும்தான் தூஷிக்கப்படுகிறது.
இதை அறிந்தும் சில கிறிஸ்தவர்களே ஊழியக்காரர்களையும் சபைகளையும் பற்றி பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் தெரிவிப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு தவறான ஒரு கருத்து. இன்றைக்கு மீடியா எல்லாருடைய குப்பையையும் எடுத்துக்கொண்டு தெருவில் போடுகிறது என்பது எல்லாருக்கும், அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, ம். அவர்கள் தவறு செய்யும்போது அவர்கள் தெருவுக்கு வருகிறது வழக்கம். எத்தனை பெரிய அதிபதியாக இருந்தாலும், எத்தனை பெரிய அதிபராக இருந்தாலும், ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்தாலும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கிற ஓட்டைகளையும் அரசியல் வாழ்க்கையில் நடக்கிற ஓட்டைகளையும் எடுத்து மீடியா காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆமா. ஆனால் அது இல்லாமல் இப்பொழுது இயேசுவையே குறித்து மகதலேனா மரியாளோடு அவர் உறவு வைத்திருந்தார் என்று எழுதுகிறவர்கள் யார்? யாரோ ஒரு சரித்திரத்தை ஆராய்ந்தேன் அப்படி என்றெல்லாம் எழுதுகிறார்கள். ஸோ எப்பொழுதும் செய்ய வேண்டியவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் இயேசுவின் நாமம் இதுவரை பழுதுபடவில்லை என்று நான் சொல்லுவேன். மாறாக அதுதான் சரியா என்று பார்க்க போய் அதனால் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் உண்டு. ஆமா. இயேசுவின் பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு நினைத்த அநேக சினிமா படங்கள், அநேக புஸ்தகங்கள் ஒன்றும் அவருடைய பரிசுத்தத்தை பாதிக்கவில்லை, மாறாக ஜனங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறது. அதே போலவே சபையில் நடக்கிற சில காரியங்களை நாம் பேசும்போது இவர்கள் சொல்லுகிறது சத்தியம், அவர்களுக்கு என்னுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்ட கிறிஸ்துவத்தை எதிர்க்கிற மக்கள் இவர் பேசுவது சரி, இவர்தான் சரியாக பேசுகிறார், குறைகளை குறையாக சொல்கிறார் என்று வேதத்தை படிக்க ஆரம்பித்து கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் ஏராளம். ஆகையினாலே அது கிறிஸ்துவையோ கிறிஸ்துவத்தையோ அது தாக்குவதில்லை. தவறு செய்கிறவர்கள் தாக்கப்படுகிறார்கள், தவறு செய்தப்படுகிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு கோபம் வருகிறது. இதை ஒரு மூடலாக கொண்டு அவர்கள் தங்களுடைய குற்றங்களையும் தங்களுடைய குறைகளையும் மறைக்கத்தான் விரும்புகிறார்களே, திருந்த விரும்பவில்லை. அதனால் தான் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துல பூ வைக்கிறது, புடவை கட்டுறது, மஞ்சள் தெளிக்கிறது அப்படின்லாம் இருக்குது. ஆனா இப்ப கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட்டவன வந்து இளைஞர் யுவதிகளுக்கு வந்து ஒரு தடுமாட்டம், நாம பூ வைக்கலாமா, பொட்டு வைக்கலாமா, அந்த கலாச்சாரத்தையும் வந்து மதத்தையும் வந்து போட்டு குழப்பிக்கிறாங்க. இது என்ன, நீங்க என்ன கூற விரும்புறீங்க? கலாச்சாரத்தை விட்டு நம்ம வெளியில போய்த்தான் ஆகணுமா? முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் பின்னி இருக்கின்றன. மொழி, கலாச்சாரம், மதம், சிந்தனைகள் ஆக அநேக காரியங்கள் பின்னி பிணைந்து இருக்கின்றன. ஆனால் கலாச்சாரம் என்று வரும்போது அதை முதலாவது நாம் 3 வகையாக பிரிக்க படித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, நம் கையில் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம் எல்லா காலத்துக்கும், எல்லா நாட்டவருக்கும், எல்லா நேரத்தில் உள்ளவர்களுக்கும் எழுதப்பட்டது என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அப்படிப்பட்ட வசனத்தை, தேவனுடைய மன நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற வேதம் சில காரியங்களை நேரடியாக இது உனக்கு கூடாது என்று சொல்லுகிறது. அதை நாம் தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். இரண்டாவது, சில காரியங்களை குறித்து அது ஒன்றுமே சொல்லவில்லை, அவைகளை குறித்து நாம் அறிய வேண்டும் என்ன காரியம் என்று. எப்படி அறிவது? கலாச்சாரத்திற்கு பின்னணியாக எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக செய்யப்படுகிறது என்கிற சில கேள்விகளை கேட்டாலே புரிந்துவிடும். உதாரணமாக, வீடுகளிலே அந்த வீட்டு வாசலிலே மஞ்சள் பூசுகிறார்கள். அதற்கு பூசுகிறதுக்கு காரணம், அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிறது போல சுகாதார நிலைமை இல்லாத நாட்களிலேயும், இந்த நாட்களில் இருக்கிறது போல விஞ்ஞானத்தின் அறிவு அதிகமாக இல்லாத நாட்களிலேயும், ஒரு மனிதன் வெளியே போய்விட்டு வீட்டுக்குள் வரும்போது அநேக கிருமிகளை தன்னுடைய காலிலே எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் கொண்டு வருகிறதை இந்த மஞ்சளிலே இருக்கிற வல்லமை அதை முறியடிக்க போதுமானது என்றுதான் நிலைகளிலே மஞ்சளை பூசினார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது மத சம்பந்தமா தானே மஞ்சளை பார்க்குறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், ஐயா இது இப்படி செய்யும், நன்மை செய்யும் என்று சொன்னால் மனிதன் கேட்க மாட்டான். அதற்கு ஒரு மதத்தின் பெயரை கொடுத்து விட்டால் உடனே அவன் வந்து என்ன செய்வான், அதை கை கொள்வான். அதற்காகத்தான் அது மதத்தோடு கூட இணைக்கப்பட்டது. விசேஷமாக இந்து மதம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையோடு இணைக்க பிரயாசப்பட்டது. ஆகையினால சில காரியங்கள், எல்லாம் என்று சொல்ல மாட்டேன், சில காரியங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை மதத்தின் அடிப்படையில் சொன்னதினால கலாச்சாரத்தில் அது பிணைந்து வந்து விட்டது. ஆனால் எல்லாவற்றையும் இப்படி சொல்ல மாட்டேன். சில காரியங்கள் மனிதன் தன்னுடைய திருப்திக்காக அதை கலாச்சாரமாக மாற்றிவிட்டான். அது பின்னதாக பல வருடங்களாக பின்பற்ற வேண்டபடினால் அது கலாச்சாரமாக மாறிவிட்டது. இப்பொழுது பூ வைப்பது இருக்குது, அது ஒரு திராவிட கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் என்று சொல்வதை காட்டும் திராவிட கலாச்சாரம். ஏனென்றால் பெங்களூரில் இருக்கிற கன்னடம் பேசுகிறவர்கள், மலையாளத்தில் இருக்கிற மலையாளம் பேசுகிறவர்கள், அல்லது தெலுங்கு பீப்புள், இதெல்லாம் திராவிடர்களை கொண்ட அவர்களுக்கு ஒரு பூ வைப்பது ஒரு சின்ன கலாச்சாரம்.
இப்பொழுது பூ எதற்கு வைக்கிறோம் என்று கேள்வி கேட்டுவிட்டோம் என்றால் அதற்கு அங்கே நான் விடையை கண்டுபிடிக்க முடியும். ம். பூ வைக்க வேண்டுமா வைக்கக்கூடாதா என்கிற கேள்விக்கு 2 கேள்விக்கு, ஒன்று இது எங்கே இருந்து ஆரம்பித்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்றால் நான் அதை விட்டுவிட முடியும். அநேக காரியங்கள் ஈவில் அல்லது சாத்தான் மறைமுகமாக மனிதனை ஏவி செய்ய வைத்த காரியங்கள், மனிதனை பயமுறுத்துகிறதற்கான காரியங்களுக்கா. இப்பொழுது வீட்டுக்கு வெளியே இருந்து வந்த உடனே நெட்டி முடிக்கிறார்கள். அது என்னது? கண் திருஷ்டி விழுந்து விட்டது என்று சாத்தான் மக்களை பயமுறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அது கலாச்சாரம் அல்ல. ஆக அதை கலாச்சாரமாக மாற்றிவிட்டோம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். 2வது, நாம் எதற்காக இதை செய்கிறோம் என்கிறதை புரிந்து கொண்டோம் என்றால் அதை எளிதாக நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். இப்போ பூவை எதுக்கு வைக்கிறோம்? ஒருவேளை சின்ன அழகாக இருக்கிறது என்று. அழகு, அலங்காரம், ஆடம்பரம், இந்த 3ஐயும் பிரிக்க படித்து கொண்டோம் என்றால் நமக்கு விளங்கிவிடும். நான் எதற்கு இதை போடுகிறேன் என்றால் அலங்காரமாக இருக்கு, அழகாக இருக்கிறது. அழகு அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது அலங்காரமாக மாறுகிறது, அலங்காரம் ஆடம்பரமாக மாறுகிறது. வேதம் ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. மாறாக ஒரு உதாரணமாக ஒரு கதிரை இருக்கிறது அல்லது நாற்காலி இருக்கிறது. எனக்கு வயசாகி போய்விட்டது அல்லது கொஞ்ச நேரம் நான் அதிக நேரம் உட்கார வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த வசதியாக இருக்கும். இது என்னுடைய தேவை. இப்பொழுது ரொம்ப நேரம் உட்காருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் நான் ஒரு குஷனை சேர்த்து கொள்கிறேன். இது எனக்கு இப்பொழுது தேவை மாத்திரமல்ல, கொஞ்சம் வசதி. அதற்கு பின்னர் இப்படிப்பட்ட சேரில் உட்கார்ந்து என்னை மதிக்க மாட்டார்கள், ஆகையினால் ஒரு தங்கப்பூன் போட்டிருக்கிற கை பின்னால் ஒரு சிங்கம் அப்படியெல்லாம் கொண்டு வந்தேன்னா அது ஆடம்பரம். இப்போ இது 3ஆம் நிலைக்கு வந்து விட்டது. ஆடம்பரத்தை வேதம் பூரணமாக எதிர்க்கிறது. அது சத்துருவினால மனிதனுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. ஆக நான் முதலாவது ஆரம்பிக்கிறது ஒருவேளை என்னுடைய வசதிக்காக, பின் என்னுடைய தேவைக்காக, பின்பு என்னுடைய வசதியாக மாறி அது ஆடம்பரமாக மாறுவது போலவே ஒரு அழகு ஆடம்பரமாகி ஆடம்பரம் அலங்காரமாக மாறி அலங்காரம் ஆடம்பரமாக மாறிவிட்டது. ஸோ ஆகையினால எங்கே ஏன் என்கிற கேள்விகளுக்கு எந்த காரியத்தை குறித்தும் பதில் சொல்லி கண்டுபிடித்து விட்டாய். அதை கண்டுபிடிப்பது எளிது. என்னை பொறுத்தமட்டில் கிறிஸ்தவத்தை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, இது வேண்டுமா வேண்டாமா, இது தேவையா இல்லையா, இது கூடவா கூடாதா என்பதற்கு தேவன் தெளிவான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31, 32, 33 வசனத்தை வாசித்தால் 3 காரியங்கள் உண்டு. 1, நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள். 1. 2வது, மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருங்கள். 3வது, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக செய்யுங்க. இப்போ எதையும் இந்த 3 கேள்விக்குள் அடக்கிவிட்டால் அது பூவை குறித்தா இருக்கட்டும், அது உடையை குறித்தா இருக்கட்டும், அது இருக்கையை குறித்தா இருக்கட்டும், எல்லாமே அதில் சாப்பாட்டை குறித்ததாக இருக்கட்டும், எல்லாமே அதில் அடங்கிவிடும். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு ஒரு சூத்திரம் என்று நான் சொல்லுவேன். 3 காரியம். நான் செய்கிற காரியம் தேவனை மகிமைப்படுத்துமா? 2வது, இதனால் யாருக்காயிலும் பிரயோஜனம் உண்டா? 3வது, இதனால் யாருக்காவது இடரல் உண்டா? இதற்கு நான் பதில் சொல்ல படித்துக் கொண்டேனால் கலாச்சாரத்தை பற்றி நான் பேச மாட்டேன். மாறாக தேவனுக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கிறேனா என்பதை மட்டும் பேசுவேன். அதில் எல்லாம் அடங்கிவிடும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற டிசி மீடியா நேயர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? குறிப்பாக இளம் வாலிபர்களுக்கு. வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை விட்டுவிட்டு இவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அது என்ன சொல்லுகிறது என்பதிலே தான் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு டிவியும் ஒரு காரணம். இப்போ நானும் டிவியில் பேசுகிறேன், டிவியில் என்னுடைய செய்திகள் வருகிறது. அது முக்கியமாக என்றாலும் எழுதப்பட்ட வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதில் கவனம் செலுத்துவதற்கு என்றைக்கு ஜனங்கள் ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு அவர்கள் நற்குணசாலிகளாக இருப்பார்கள். மாறாக இப்படி டிவி பார்த்து அதை பார்த்து அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை கேட்டு 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 தங்களை குழப்பிக் கொண்டவர்கள் அதிகம். ஆகையினால 2ஐயும் நீங்கள் நன்றாக ஆராய்ந்து தெளிவாக வசனத்தை வாசித்து வேதம் இப்படி சொல்லுகிறதா என்பதை நீங்களே கண்டறியறதற்கு முயற்சிப்பது ஞானம். அதற்காக நான் டிவியை வேண்டாம் என்று சொல்லவில்லை, டிவி ஊழியங்கள் தவறு என்று சொல்லவில்லை, அதுவும் தேவை. ஆனால் சாதம் வைத்து விட்டுத்தான் குழம்பு ஊற்ற வேண்டும், கறி வைக்க வேண்டும். கறியை வைத்து விட்டு சாதம் போடக்கூடாது.
இரண்டையும் மாற்றிவிட்டால் பிரச்சனை தான். தயிர் சோதம் சாப்பிடுவதற்கு ஒரு ஊறுகாய் வேண்டும். ஊறுகாயை தொட்டால் கூட கொஞ்சம் சாப்பிடலாம். அவ்வளோதான். ஊறுகாயை சாப்பிட்டு விட்டு சோத்தை நாம் தொட்டுக்கிடக்கூடாது. இதில் கவனமாக இருந்தார்கள் தான் சரியாகிவிடும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக டிசி மீடியா சார்பில் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.